கத்திரிக்காய் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது, வாயில கரையுது. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரியாணிஸ் பார்த்தீங்கன்னா நான் எக்கச்சக்க வெரைட்டிஸ் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இன்னொரு வித்தியாசமான பிரியாணி ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ யூஸ்வலாக கத்திரிக்காய் மசால் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக தான் வச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம அதே கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரிக்காவை மசாலாவில் மேரினேட் பண்ணோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுட்டேன். ஸோ நல்ல ஒரு பெரிய பவுலில் முதல்ல நான் 400 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். இது நல்ல ஃப்ரெஷ் தயிர். இதில் முதல்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாமே சேர்த்த பிறகு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ சின்ன கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். காம்போட தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கத்திரிக்காய் முழுசாக எடுத்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ இதோட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் சொல்லுவாங்க, வறுத்த வெங்காயம். பிரியாணிஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எஸ்பெஷலி தம் பிரியாணிஸ்க்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பாருங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக இதில் சேர்க்குறேன். அதே மாதிரி கொஞ்சம் புதினா இலை ஒரு கையளவு. இது எல்லாமே நம்ம மேரினேடுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்து இதில் இன்னும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். ஸோ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா பொறுமையாக நல்ல பீசஸ் எல்லாமே ஃபுல்லாக இந்த மேரினேடில் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கத்திரிக்காய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் எல்லாம் மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடணும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு கத்திரிக்காய் கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயை சூடு பண்ணியாச்சு. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். இப்போ நம்ம இதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி இலை, கிராம்பு, ஜாப்பத்ரி, ஷாஹி ஜீரா, பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கல்பாசி, மிளகு, இது எல்லாமே நான் இப்போ சேர்க்குறேன். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக வறுபட்டுருச்சுன்னா ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வரும், நல்ல ஒரு அரோமா வரும். இப்போ அடுத்து இதில் நான் 2 பெரிய வெங்காயம் நல்ல மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்க போகிறேன். ஸோ வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். பாருங்க, வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பேஸ்ட். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா பேஸ்ட், இதுவும் நல்ல ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது ரெண்டுமே நீங்கள் தனித்தனியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டாலே வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம மேரினேட் பண்ண கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம். ஸோ மசாலா எல்லாமே அதில் ஆட் பண்ணிடணும். ஸோ போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கத்திரிக்காய் இந்த மேரினேட்லேயே நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட மசாலா. பொதுவாகவே என்னோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். எனக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய பிரியாணி ரெசிபி செஞ்சுருக்கேன். ஸோ உங்களோட ஃபேவரட், அதாவது நான் செஞ்ச பிரியாணி உங்களோட ஃபேவரட் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். கடாயை மூடி நம்ம ஒரு 5 நிமிஷம் அதை வேக வச்சுக்கலாம். ஸோ 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, நம்மளோட கிரேவி அதாவது தயிர் மேரினேட் நல்லா குக் ஆயிருக்கு. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போனோம். மெயினாக அதுதான் நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அந்த கத்திரிக்காய் நம்மளுக்கு ஃபுல்லாக குக் ஆகிடணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும்.
இப்போ அடுத்து இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் பவுடர், அதாவது தேங்காய் பவுடர் சேர்க்குறேன். சப்போஸ் உங்ககிட்ட தேங்காய் பவுடர் இல்லைன்னா இந்த கொப்பரையை வந்து நீங்கள் பவுடராக அரைச்சி இது சேர்க்கலாம். ஸோ இப்போ நான் அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம், அந்த டேஸ்ட் எல்லாமே மாற்றிடும். ஸோ அதை பண்ண வேண்டாம். அடுத்ததில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பவுடர், இதையும் நான் முந்திரி பருப்பை ஜஸ்ட் அரைச்சி அதை சேர்க்குறேன். ட்ரையாக தான், பவுடர் மாதிரி தான். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக பவுடர் மாதிரி அரைச்சி இதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொஞ்சம் அந்த க்ரீமியான டெக்ஸ்டர் கொடுக்கும், கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம திருப்பி இதை வேக வைக்கணும். ஃப்ளேம் மீடியம் லோலியே வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. வாவ், அம்மா தாங்க பாருங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு கத்திரிக்காய்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்குது. நான் எடுத்து காட்டுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பிரியாணிக்கு இந்த மாதிரி நல்ல சின்னதான கத்திரிக்காய், இந்த மாதிரி வயலட் கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு எது அவைலபிளோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை இறக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அரிசியை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு நான் 300 கிராம் பாஸ்மதி அரிசி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு வச்சுட்டேன். இப்போ இதை தான் நான் வந்து இதில் சேர்க்க போகிறேன். நான் வந்து கரண்டி வச்சே நான் போட்டுடுறேன். இப்போ அடுத்து இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். ஸோ இதில் அடுத்து நான் வந்து கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்குறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பிரியாணி இலை, ஷாஹி ஜீரா இது மட்டும் சேர்க்குறேன். சப்போஸ் ஷாஹி ஜீரா உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் ரைஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு ஒரு 98% வெந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். வாவ், நல்லா நீளமாக நல்ல பொலப்பலான்னு வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம கத்திரிக்காய் மசாலாவும் ரைஸையும் லேயர் பண்ணி தம்மில் வைக்கணும். இப்போ நம்ம தம்மில் வைக்கிறதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து இது லேயர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் மசாலாவை இதில் போட்டுக்கலாம். நல்லா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஒரே லேயர் தான், அதாவது கத்திரிக்காய் மசாலா ஒரு லேயர், ரைஸ் ஒரு லேயர், அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால, சப்போஸ் உங்கள் பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 2 லேயராக கூட நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு லேயர் ஃபுல்லாக கத்திரிக்காய் மசாலா வச்சாச்சு. இப்போ அடுத்த லேயர் வந்து ரைஸ். நல்லா அப்படி உதிரியாக போட்டுக்கோங்க. ஸோ ரைஸை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். தம் பிரியாணியில் சில கார்னிஷிங் எல்லாம் இருக்குது. அது கம்பல்சரியாக போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர்ஸ் இன்னுமே கூடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இதில் கொஞ்சமாக இந்த குங்குமப்பூ ஊற வச்ச தண்ணி சேர்க்குறேன். இது ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஒரு நல்ல எல்லோ கலர் தரும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அப்படி போட்டிங்கன்னா போகிறோம். அடுத்து இதில் நான் ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இந்த நெய் வந்து ஆப்ஷனல், ஆனால் உங்களுக்கு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா ஏதாதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா இருந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணியெல்லாம் டேஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக இது இல்லாமல் செய்யாதீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ லேயர் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த பாட்டை அப்படியே மூட போகிறேன். பார்த்தீங்கன்னா எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. இங்கே ஒரு சின்ன ஸ்பவுட் இருக்குது, அதுவும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர் டைட் பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இதை லோ ஃப்ளேம்லேயே தம்மில் வைக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கத்திரிக்காய் தம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது. ஸோ லைட்டாக ரொம்ப கிண்டலை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்கள் சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து காட்டலாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக அந்த மசாலாவும் ரைஸும்
இப்போ நான் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். சைட்லேருந்து இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் உடையாமல் நல்லா வரும். நம்மளோட கத்திரிக்காய் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நாங்கள் டேஸ்டிங் தான். எனக்கு பயங்கர பசி. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அட்டகாசமான கத்திரிக்காய் தம் பிரியாணி செஞ்சாச்சு இல்லையா? இப்போ நான் இதை ஒரு வெட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்றேன். சான்ஸே இல்லைங்க. கத்திரிக்காய் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு, வாயில கரையுது. வேற லெவல்ல இருக்கு. கத்திரிக்காய் பிரியாணியா அதுங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. கத்திரிக்காய் வச்சு இவ்வளவு பிரமாதமா ஒரு பிரியாணி செய்ய முடியுமா, ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இவ்வளவு அட்டகாசமா இருக்க முடியுமான்னு ஒரு சந்தேகத்துல இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்க. வேற லெவல்ல இருக்கு. சிம்பிளா ஒரு ரைத்தா வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி எப்படின்னு எனக்கு சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.